Today 7th term 2 unit 5 basis of classification. ஸோ அந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். பேசிஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனோட பேசிஸ் எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க அந்த லெசனில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா டொமைன்ஸ், பாக்டீரியா, அர்ச்சியா, தென் வந்து யூகேரியோட், அந்த டொமைன்ஸ்லேருந்து என்னென்ன கிங்டம்ஸ் வந்து பிரியுது, மொனேரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ஸ், அனிமல்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம். கிங்டம் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் பற்றி. ஸோ இதை லெசன் படிக்கனால நமக்கு என்ன அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா டைகோட்டோமஸ் கிளாஸிஃபிகேஷன்ஸ் தான் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதோட நீட்ஸ் என்ன, தேவைகள், இதெல்லாம் பார்க்க போகிறோம். தென் வந்து அனிமல்ஸை பற்றி பேச போகிறோம். தென் அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணி ப்ளஸ் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தென் அனிமல்ஸோட கிளாஸிஃபிகேஷன் அண்ட் அதோட நாலேஜ், வெர்டிபிரேட்ஸ்னா இன்வெர்டிபிரேட்ஸ் தான் என்ன அதை பற்றி பார்க்கலாம். அடுத்து வந்து பிளான்ஸோட கிளாஸிஃபிகேஷன், பிளான்ஸ் எப்படி பிரிக்கலாம். அப்புறம் 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன், இது ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக். ஸோ அதையும் பார்க்கலாம். தென் பைனாமியல் நோமென்க்ளேச்சர்னா என்ன, ஸோ அதை பற்றியும் பார்க்கலாம். ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷனில் வந்து ஒரு ஸ்மால் ஆக்டிவிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் வந்து டைகோட்டோமஸ்கினா என்னங்கிறத மெயினாக பார்க்க போகிறோம். இப்போ டைகோட்டோமஸ்கினா என்ன? ஸோ இட் இஸ் a tool which is used to classify the organisms based on the similarities and dissimilarities. ஸோ ஆர்கானிசம்ஸ் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். அதோட சிமிலாரிட்டிஸ் என்ன, அதோட டிஸ்சிமிலாரிட்டிஸ் என்ன, ஸோ அதை வச்சு ஆர்கானிசம்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். டிஃப்ரென்சஸ், சிமிலாரிட்டிஸ், ஸோ இதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபெதர்ஸ் ஆஃப் டைகோட்டோமஸ்கியோட ஃபெதர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a single feather that differentiate a group easily. ஒரு சிங்கிள் இதை வச்சு நம்ம குரூப்ஸை வச்சு ஈஸியாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியுன்றாங்க. தென் வந்து ஒரு கேரக்டர் செலக்டட் டு செப்பரேட் த குரூப் அஸ் ப்ரெசென்ட் ஆர் ஆப்சென்ட். ஒரு கேரக்டரை வச்சு மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி ஸோ அது ப்ரெசென்ட் ஆகிருக்கா இல்லையா, ஆப்சென்ட் ஆகிருக்கா இல்லையா, ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படின்றாங்க. தென் வந்து கண்டினியூ த செகண்ட் ஸ்டெப் until only one item will be remain the end. செகண்ட் ஸ்டெப் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் எண்டில் இருக்குது. ஸோ அது நீங்கள் ஸ்டெப்ஸ் போகும்போது உங்களுக்கு தெரியும். தென் வந்து டைகோட்டோமி ஆஃப் அனிமல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ டைகோட்டோமியோட பேட்டர்னை வச்சு அனிமல்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா ஆஸ்ட்ரிச்சு, பீகாக்கு, மங்கி, ஃப்ராக், டோடு, டக்டைலு, தென் ஸ்னேக்கு, ஷார்க்கு, கோல்டு ஃபிஷ், ஆண்ட்டு, டேப்வார்ம், எர்த்வார்ம், லீச்சு, ஸோ இதெல்லாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் த பேக் போன் வி கேன் கிளாஸிஃபை த அனிமல்ஸ் இன்டு 2 groups. ஸோ பேக் போன்ஸை வச்சு தான் மெயினாக வந்து அனிமல்ஸ் வந்து 2 டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணாங்க, வெர்டிபிரேட்ஸ், இன்வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அனிமல்ஸ் வித் பேக் போன் இஸ் டிவைடட் இன்டு த சப் குரூப்ஸ் பேஸ்ட் ஆன் த பாடி டெம்பரேச்சர். ஸோ பாடி டெம்பரேச்சரை வச்சு அனிமல்ஸ் பேக் போனோட இருக்கக்கூடிய அனிமல்ஸ் வந்து தனியாக பிரிக்கிறாங்க. ஃபர்தரான கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து அதோட ஃபெதர்ஸ் வச்சு ப்ளஸ் அதோட ஹேரோட ஸ்கேல்ஸு, அப்புறம் ஹேர், இதெல்லாம் வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் பிளான்ஸை, அனிமல்ஸை. ஃபஸ்ட்டு அனிமல்ஸோட கிளாஸிஃபிகேஷன் மட்டும் தான் பார்க்க போகிறோம். பேசிஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் so large in number that they need to classify into similar groups. ஸோ லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து ரொம்ப லார்ஜ் நம்பரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் நிறையா எவ்வளோ லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்குது, எவ்வளோ கைண்டில் இருக்குது, எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொன்றுக்கும் இல்லை டிஃப்ரென்ஷியேஷனே நிறையா இருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ எல்லாத்தையும் வச்சு எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம், டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து ஸ்மாலர் குரூப்ஸில் சப் குரூப்ஸ் இந்த மாதிரிலாம் டிவைட் பண்ணி கிளாஸிஃபை பண்ணணும் நம்ம. ஸோ அது வந்து பெரிய ப்ராசஸ். ஸோ கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த லிவிங் ஆர்கானிசம்ஸ் இஸ் மேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் தேர் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அனிமல்ஸ்க்குலாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து சிமிலராக இருக்கோ அதெல்லாம் வச்சு ஒரே கிளாஸ் அதில் நம்ம பிரிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி அதோட சிமிலாரிட்டிஸ் வச்சு அதோட டிஃப்ரென்சஸ் வச்சு நம்ம வந்து பிரிக்கிறோங்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து அனிமல்ஸ் வித் பேக் போன், வித்தவுட் பேக் போன், ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. வெர்டிபிரேட்ஸ், இன்வெர்டிபிரேட்ஸ்னு அனிமல்ஸ் வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ் இருக்குது, கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ் இருக்குது. வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ் மீன்ஸ் இப்போ வந்து நிலத்தில், கோல்டு பிளட்டட் மீன்ஸ் நல்லா ஜில்லுன்னு தண்ணியில் வாழக்கூடிய அந்த அனிமல்ஸு. ஸோ நிலத்தில் வாழக்கூடிய அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மம்மல்ஸு, பேர்ட்ஸு, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வார்ம் பிளட்டடாக இருக்கும். அதாவது பியரு, மம்மல்ஸ்னு பார்த்திங்கன்னா அந்த பாலூட்டிகள். ஓகே, ஸோ அதில் என்னென்ன வரும்னா இந்த கரடி, தென் வந்து டைகரு, தென் வேல், இதெல்லாம் வந்து மம்மல்ஸில் வருது. தென் வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரிச்சு, தென் வந்து பீகாக்கு, ஈகிள், ஸோ இதெல்லாம் வந்து வார்ம் பிளட்டடில் வரும். இதெல்லாம் வந்து வெர்டிபிரேட்ஸ், மீனிங் அதுக்கெலாம் வந்து பேக் போன் வந்து இருக்குது. ஓகே, தென் வந்து கோல்டு பிளட்டடில் பிரிக்கிறோம். கோல்டு பிளட்டடில் வந்து வெர்டிபிரேட்ஸ் காலமில் என்ன வருதுன்னா இந்த ஃபிஷ்ஷு, ரெப்டைல்ஸு, ஆம்பிஃபியன்ஸ், ஸோ இதெல்லாம் எல்லாமே வந்து வாட்டரில் வாழக்கூடிய அந்த ஆர்கானிசம்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்மான் ஃபிஷ் இருக்குல்ல அது, தென் வந்து கோல்டு ஃபிஷ்ஷு, தென் கப்பீஸ், சின்னதாக வீட்டில் வளர்ப்பாங்க கப்பீஸ், ஸோ அது. தென் வந்து டர்ட்டில்ஸ் பார்த்திங்கன்னா ரெப்டைல்ஸில் வரும். ஊர்வனெல்லாம் ரெப்டைல்ஸில் வருது. ஸோ அதில் வந்து டர்ட்டில் வருது. தென் க்ரொக்கடைல், ஸ்னேக், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேக் வந்து வாட்டர்லேயே வந்து பட் லேண்டில் வாழக்கூடிய ஸ்னேக்ஸ் ரெண்டுமே இருக்குது தான். பட் இதெல்லாம் வந்து என்னென்னு சொல்கிறாங்க ரெப்டைல்ஸில் வர கோல்டு பிளட்டடு. தென் வந்து கோல்டு பிளட்டடில் வர ஆம்பிஃபியன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆம்பிஃபியன்ஸ் மீன்ஸ் த ஆர்கானிசம்ஸ் லிவ் ஆன் போத் த லேண்ட் அண்ட் வாட்டர். ஓகே, அது வந்து ஃப்ராகு, தென் வந்து டோட்ஸு. ஓகே, தென் வந்து நியூட் பற்றி சொல்லியிருக்காங்க.
தென் வந்து இன்வெர்டிபிரேட்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்வெர்டிபிரேட்ஸ் அப்படிங்கிறது வந்து பேக் போன்ஸ் இல்லாதது தான், சரிங்களா. ஸோ அது வந்து ஜாயிண்ட் லெக்ஸோடு இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் லெக்ஸ். ஸோ அது வந்து லெக்ஸை வச்சு பிரிச்சிருக்காங்க. ஜாயிண்ட் லெக்ஸ் இருக்கிறது ஜாயிண்ட் லெக்ஸ் வித்தவுட் ஜாயிண்ட் லெக்ஸ். ஓகே, ஸோ ஜாயினான லெக்ஸ் வந்து மூணு பேர்ஸ் ஆஃப் லெக்ஸ் வந்து ஜாயின் ஆகிருக்கும். அது வந்து ஆண்ட், ப்ளஸ் காக்ரோச், தென் லேடி பக். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 3 பேர் ஆஃப் லெக் இருக்கும். தென் வந்து மோர் தென் 3 பேர்ஸ் ஆஃப் லெக்ஸ் இருக்கிறது வந்து ஸ்கார்பியான், தேல் இருக்குல்ல அது. தென் வந்து ஸ்பைடர்ஸ், மிலிபிடே. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து மோர் தென் 3 லெக்ஸ் வந்து இருக்கும். தென் வந்து லெக்ஸே இல்லாமல் இருக்கிறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா வார்ம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஏர்த் வார்ம்லாம் பார்த்திங்கன்னா லெக்ஸ் இருக்காது, லைக் லீச் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ லெக்கெல்லாம் இருக்காது அதுக்கு. தென் வந்து சக் பண்ணி பிளட்டெல்லாம் எடுத்துரும். தென் நாட் வார்ம் லைக் இதெல்லாம் வார்ம் லைக், இது வார்ம்ஸே கிடையாது. ஃப்ளூக் வார்ம்லாம் இருக்குல்ல அது. தென் டேப் வார்ம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வார்ம்ஸே வந்து கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட ஆர்கன்ஸில் இருக்கக்கூடியது தான். ஓகே, இன்சைட் அவர் பாடி கூட இருக்குது. ஸோ இது மாதிரி வெர்டிபிரேட்ஸு அண்ட் இன்வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டாக வந்து அனிமல்ஸ் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோன்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஐடென்டிஃபை ஈச் பட்டன் அக்கார்டிங் டு சைஸ், ஹோல், கலர். ஸோ ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம ஆக்டிவிட்டியிலேருந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, சாரி. தென் ஸோ கிளாஸிஃபிகேஷன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே.